என் நேம் பார்த்தீங்கன்னா மணிகண்டன். நம்ம இப்போ பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஆல் நியூ i20ல அஸ்டா வேரியன்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருவாங்க. டிஆர்எல் பார்த்தீங்கன்னா எல்இடிக்கு மேலேயே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பியானோ பிளாக் ரேடியேட்டருக்கு கொடுத்துருவாங்க. சில்வர் கலர் ஸ்டைலிஷ் ஸ்கிட் பேட் கொடுத்துருவாங்க. சைடு ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு R16 டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருவாங்க. இது மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் வேம்லேயே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கொடுத்துருவாங்க. தென் க்ரோம் ஹேண்டில் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீலெஸ் என்ட்ரி கொடுத்துருவாங்க. கிரவுண்ட் கிளியன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் வந்துடும். உங்களுக்கு i20ல பேக் சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டை சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி சேம் லெக் ரூமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரியரில் பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருவாங்க. அதுலேயே நம்ம ஃபோன் வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த சைடு வச்சுக்கணும், ரைட் சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணால் நாற்பது இந்த சைடு பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுளோட வந்துடும். உங்களுக்கு எலக்ட்ரிக்கலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை 4 டோரில் சென்ட்ரல் லாக் வந்துடும், 4 டோர் லாக் அன்லாக் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா சைல்டு லாக். இது ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரியரில் இருக்கவங்க வந்து சைல்டு யாரும் இருந்தாங்கன்னா அவங்க ஆப்ரேட் பண்ணாமல் நம்ம டிரைவர் மட்டும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டர் வந்துடும். அதுக்கப்புறம் ரூம் லேம்ப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருவாங்க. ஹெட் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருவாங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவே அது மாதிரி போகும்போது 40 கிலோமீட்டரில் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதுலேயே நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயே உங்களுக்கு வந்து பண்ணிக்கலாம். நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். இதுலேயே நம்ம ஆடியோ ஆப்ரேட் பண்ணுறது, கால் கட் பண்ணுறது, அட்டன் பண்ணுறது இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i20ல பேஸ் வேரியன்ட்லேருந்தே உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோப்பிங் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. ஏசி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருவாங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருவாங்க. கியர் நாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஷார்ப்ஃபின் ஆண்டனா கொடுத்துருவாங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஐ மவுண்டட் டெயில் லேம்ப் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீஃபாகர் லைன் கொடுத்துருவாங்க. டீஃபாகர் லைனோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன் அது மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா மிஸ்ட் டீஃபாகர் ஃபுல்லாக ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரியர் வைப்பர் வாஷர் கொடுத்துருவாங்க. இதோட இசட் ஷேப்டு டெயில் லேம்ப் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அப்புறம் ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். i20ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 கப்பா இன்ஜின் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இன்ஜின் 1200 cc வந்துடும். உங்களுக்கு 83 PS பவர் அண்ட் 114 Nm டார்க்ல கொடுத்துருவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.